வணக்கம். இந்த வீடியோ நாங்கள் துபாய் தொடர்பான 2 வீடியோ நான் போட்டிருந்தேன். ஒன்று துபாயில் விசிட் விசா மூலம் எப்படி நீங்கள் வேலை எடுத்துக்கொள்ளலாம், இந்த வேலை எடுத்துக்கொள்கிறீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் என்னன்ற தொடர்பான வீடியோ ஒன்று. 2வது வீடியோ அடுத்ததாக நார்மலாக அந்த ஒர்க் விசா அல்லது பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸுக்கான ஓப்பன் விசா அல்லது என்ஓசி கிடைக்கப்பட்ட விசான்னு சொல்லப்படுற இந்த விசா நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு தொடர்பான ஒரு வீடியோ தான் நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். அந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விடயம் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஒர்க் விசாவில் வாரதெல்லாம் போய்க்காத. ஏன்னு சொன்னால் துபாய் கவர்மெண்ட்னுடைய ரூல்ஸின் படி இங்கே நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அந்த கம்பெனி தான் உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் விசாவை தருவணும். ஆகவே 2 இயர்ஸுக்கான விசா தாரம் 10 லட்சம் ரூபா தாங்க, 20 லட்சம் ரூபா தாங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் அந்த விசாவை எடுத்து நீங்கள் 10 லட்சம் அல்லது 6 லட்சம் 20 லட்சம் ரூபா கட்டி, அது ஒவ்வொரு ரேஞ்சாக மாறி தான் நான் அந்த அமௌண்ட்டை மாறி சொல்கிறேன். 6 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க, சில இடங்களில் 10 லட்சம் ரூபா வாங்குறாங்க. ஸோ இப்படி வாங்கி இப்படியான விசாவில் நீங்கள் துபாய்க்குள்ளே உங்களுக்கு அதே கம்பெனியில் வேலை செய்கிறீர்கள் ஓகே. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு அந்த விசா செல்லுபடி ஆகாத, நீங்கள் புதிய விசாவில் மாறணும். ஈவன் நீங்கள் ஸ்பான்சர்ஸ் விசாவில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் கூட இங்கேயும் அந்த கான்செப்ட் தான். நீங்கள் புது கம்பெனிக்கு போவைக்க அந்த கம்பெனி உங்களுக்கு விசா ப்ரொவைட் பண்ணணும். அல்லது ஸ்பான்சர்ஸுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா கம்பெனி அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் ஸ்பான்சர் விசாவில் இருக்குன்றீங்கிறத. ஆகவே திரும்பவும் சொல்கிறேன், இது நான் ஏற்கனவே வீடியோ சொன்னபடி தான் இப்போ இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறது முதலே சொல்கிறேன். நீங்கள் ஸ்பான்சர்ஸ் விசாவில் இந்த ஒர்க் விசாவை நம்பி வாரீங்க, யார்கிட்ட ஒர்க் விசா 2 வருஷத்துக்கு வாங்கி கொண்டு வாரீங்க, 6 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா கட்டி வாங்கி கொண்டு வாரீங்கண்டா அது வேஸ்ட் ஆஃப் மணி. ஏன்னா அந்த காசில் நீங்கள் எதுவுமே செஞ்சு கொள்ள முடியாது. ஒரு விசிட் விசாவில் நீங்கள் வேலை எடுத்துக்கொள்ளலாம். இல்லை நீங்கள் நாட்டில் இருந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அந்த கம்பெனி, எந்த கம்பெனி வேலை செய்ய போகிறீங்களோ அந்த கம்பெனி உங்களுக்கு தர விசாவின் மூலமாக நீங்கள் அதே கம்பெனியில் வேலை செய்யலாம். இதை தவிர வேறொரு யார்ட்டையாவது விசா வாங்கி கொண்டு வந்தீங்க என்றால் இங்கே இருக்கிற கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு உங்களோட விசா திருப்பி ரினியூ ஆகும். ஆகவே உங்களுடைய நீங்கள் கட்டி வர 10 லட்சம் ரூபா அல்லது 6 லட்சம் ரூபா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதான் மிக முக்கியமான விடயம். ஏற்கனவே வீடியோ சொல்லப்பட விடயம் தான். இப்போ நான் சொல்ல போகிற இந்த வீடியோட மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் துபாயில் வேலை எடுத்ததுக்கு பிறகு உங்களோட ஃபேமிலியை நீங்கள் துபாய்க்குள்ளே கொண்டு வரணும். துபாயில் கொண்டு உங்களோட ஃபேமிலியை நீங்கள் உங்களோட வச்சுக்கொள்ளணும்னு சொல்லியிருந்தீங்களா, அதாவது ரெசிடென்ஸாக நீங்கள் ஃபுல் ஃபேமிலியுமாவே செட்டில் ஆகணும்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால், இதற்கு உங்களோட சம்பளத்தின் அளவின் அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கான நபர்களை ஸ்பான்சர் பண்ணிக்கொள்ளலாம். எந்த ஒரு கம்பெனிக்கும் போகாமல் நார்மலாக செஞ்சு கொள்ளலாம். இது எப்படி செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால், இதில் சலரி கேட்டகரியை 3 கேட்டகரியாக இங்கே பிரிச்சிருக்கணும். இதில் முதலாவது கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட ஃபேமிலியை, அதாவது உங்களோட பிளட் ரிலேஷன் ஃபேமிலி, உங்களோட ஓன் ஃபேமிலியை கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் வெட்டிங் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட வைஃப், அவங்களோட பிள்ளைகள், இவர்களுக்கான ஸ்பான்சர்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி 2வது கேட்டகரி இருக்குது உங்களுக்கான நெருங்கிய உறவினர்கள், செகண்ட் டிகிரிஸ் ரிலேஷன்ஸை கொண்டு வரலாம். அதில் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய வைஃப்ண்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவையில கூட்டி கொண்டு வரலாம். 3வது கேட்டகரி இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் யாரை வேணும்னாலும் கூட்டி கொண்டு ரெசிடென்ஷியல் விசாவை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். இந்த விசா டிபெண்ட் வந்து உங்களோட விசாவுடைய சலரி அடிப்படையில், நீங்கள் என்ன சலரியோ அதை வச்சு தான் உங்களோட விசா எக்ஸ்பயர் ஆகின்ற போது அல்லது உங்களோட விசா ரினியூ ஆகிக்க அவைண்ட விசாலையும் ரெனோவேஷன் செய்வால் இதுவரை வரும். ஸோ அதுதான் என்னன்றதை பார்ப்போம். இல்லை மிக முக்கியமாக முதலாவது கேட்டகரியை பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களையும் உங்களோட விசாவை அடிப்படையாக கொண்டு உங்களோட மனைவி அல்லது கணவன், ரைட், மனைவி அல்லது கணவரை கூட்டிக் கொண்டு வரலாம். அதே மாதிரி உங்களோட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வரலாம். உங்களோட ஃபேமிலியை மட்டும் கூட்டிக் கொண்டு வரதுக்கு துபாயை பொறுத்த வரைக்கும் தற்போது 2025ஆம் ஆண்டின் அடிப்படையில் குறைந்தது உங்களோட சம்பள அளவு 4000 திராம் இருக்கணும். இவங்க இங்கத்தைய காசுக்கு 4000 திராம் இருந்தால் குறைந்தது நீங்கள் ஸ்பான்சர்ஸ் பண்ணலாம் உங்களோட ஃபேமிலியை. 4000 திராம் இல்லை, உங்களுக்கு ஒரு 3000 திராம் இருக்குண்டா ப்ளஸ் கம்பெனின்ற அக்கமெண்டேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும். அவை 3000 திராம் ப்ளஸ் அக்கமெண்டேஷன் அல்லது 4000 திராம் இருந்தால் நீங்கள் துபாயில் இருந்து உங்கள் நாட்டில் இருக்கிற உங்களோட ஃபேமிலியை இங்கே கொண்டு ரெசிடென்ஸாக வச்சுக்கொள்ள முடியும். ஓகே, இதுக்கு மேலதிகமாக மிக முக்கியமான விடயம் இருக்கு. நான் கடைசி ஒரு வீடியோ சொல்கிறேன், இந்த வீடியோ சொல்கிறேன். இது 2வது கட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய சிப்லியன்ஸ், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய பேரண்ட்ஸ், அதே மாதிரி உங்களோட மனைவியினுடைய சகோதரிகள், அவர்களுடைய மனைவியினுடைய பேரண்ட்ஸ், இவங்கள் எல்லாரும் இந்த ஆக்கள் நேரடியான
உறவுகளை வந்து நீங்கள் கூட்டிக் கொண்டு வரணும்னு சொன்னால் ரெசிடென்ஸாக கொண்டு வரணும்னு சொன்னால் உங்களுக்கான வீசா எப்படி இருக்கும் என்றால் இதற்கான சேலரி ரேஞ்ச் எவ்வளோண்டா 8,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் இங்கே ஏர்ன் பண்ணணும். அதாவது 10,000 திராம், 8,000 திராம்லேருந்து 10,000 திராமாவது நீங்கள் ஏர்ன் பண்ணணும். இதற்கு அடுத்த கட்டமாக இருக்கிறது வந்து நீங்கள் யாரை வேணுமானாலும் ஸ்பான்சர்ஸ் பண்ணி கூட்டிக் கொண்டு வரலாம். அதற்கு உங்களோட சேலரி ரேஞ்ச் வந்து 15,000 திராமுக்கு மேற்பட்டதாக இருந்தால் நீங்கள் யாரையுமே உங்களோட ரெசிடென்ஸ் ஸ்பான்சர்ஸில் கொண்டு வரலாம். இதில் மிக முக்கியமாக நீங்கள் உங்களோட சேலரி அடிப்படையாக கொண்ட நான் கடைசியாக சொல்லணும்னு சொன்னால் இது மிக முக்கியமாக இங்கே வந்து லிவிங் காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. அக்கமடேஷன் காஸ்ட் வந்து ரெசிடென்ஷியல் காஸ்ட் சரியான ஹையாக இருக்குது. ஸோ ஷெல்டர் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கொள்ளணும். இது மிக முக்கியம். நான் சொல்ல 4,000 திராம் இருந்தால் நீங்கள் ஃபேமிலியை கொண்டு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, கஷ்டம். ஆகவே மினிமம் குறைந்தது ஒரு 10,000 திராம் சம்பளம் எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களோட ஃபேமிலியை கொண்டு ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் ஒன்றை கொண்டு போகிறதுக்கு துபாயை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்கும். நான் அனுபவிச்சு எதிர்பார்த்து சொல்கிறேன். ஸோ இதற்கு மேலதிகமாக உங்களுக்கு வாகனங்கள் வேணும், கார் எடுக்க புரியல், அதே மாதிரி வந்து ஏனைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எதிர்பார்க்குற லைஃப் ஸ்டைல்னு சொன்னால் உங்களுடைய சேலரி இன்னும் ஹைப்பாக இருக்கும். நம்ம 15,000 அதற்கு மேற்பட்ட சேலரியாக இருக்க ஸ்மூத்தாக லைஃப்பை கொண்டு போகிறது ஈஸியாக இருக்கும். மிக முக்கியமான விடயம். ஸோ இதுதான் இந்த விடயம். மிக திருப்பி சொல்கிறேன், உங்களை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொன்னால் 4,000 திராம் இருந்தால் உங்களுடைய சொந்த ஃபேமிலியை கொண்டு வரலாம். 10,000 திராமுக்கு 8,000 10,000 திராமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய உறவினர்களை, உங்களுடைய நேரடி உறவினர்களை கொண்டு வரலாம். அதே மாதிரி 15,000 திராமுக்கு மேற்பட்டதாக இருந்தால் நீங்கள் யாரையும் ஸ்பான்சர் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதான் இந்த வீடியோவில் மிக முக்கியமான விடயம். இதற்கு அடுத்த வீடியோவில் நான் போட போகிறது வந்து நார்மலாக மாதம் ஒன்றுக்கு துபாயின் லைஃப் ஸ்டைலில் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு ஃபேமிலியாக இருக்க நார்மலாக ஒரு 3 பேர் கொண்ட ஃபேமிலி, அம்மா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதோட வந்து பாபா ஒரு ஆள் இருக்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணப்படுதுன்றது ஒரு சின்ன இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ நான் போடுவேன். பெரும்பாலும் அது இந்த வாரத்தின் இறுதியில் அல்லது வந்து அடுத்த வாரத்தின் ஆரம்பத்தில் இருக்கும். ஸோ இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. இதுதான் மிக முக்கியமான வீடியோ. தொடர்ந்து சசியசு பிளாக்ல பல்வேறுபட்ட வீடியோ தெரிஞ்சு கொள்றதுக்கு சசியசு பிளாக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இணைந்திருந்த அனைவருக்கும்.